Hello guys, welcome to my channel UB's Ecstatic Diaries. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஆன் டைம் கரெக்டாக வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி ட்ரிப் தாங்க. காரைக்குடி ட்ரிப் அப்படின்னு சொன்ன உடனே நான் செம்ம எக்ஸைட் ஆகிட்டேன். பிகாஸ் சென்னை மாதிரி ஒரு பிஸியான ஊரை விட்டுட்டு காரைக்குடி மாதிரி ஒரு காமான ஊருக்கு போகிறதுக்கு யாருக்கு தான் இஷ்டம் இருக்காது. காரைக்குடியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள முக்கியமான நகரம் தான் இந்த காரைக்குடி. காரைக்குடி சென்னையிலிருந்து சுமார் 417 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த ஊரில் நிறைய செட்டியார்கள் இருக்கிறதுனால இதை செட்டிநாடு என்று அழைப்பதாக சொல்கிறாங்க. நம்மளுக்கு செட்டிநாடு அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல ஞாபகம் வருது செட்டிநாடு ஃபுட்டு தான். அதுக்கு அடுத்து அதில் இருக்க அதில் இருக்க பில்டிங்ஸ் ஒன்று அவ்வளோ பழசாக இருந்தாலும் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் சென்னையில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும் முதல்ல சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுங்க. நாங்களும் சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இதுதான் நாங்கள் போன ட்ரெயின். நாங்கள் சென்னை டு காரைக்குடி எக்ஸ்பிரஸில் போனோம். இப்போ குவிக்காக நம்ம ட்ரெயினோட இன்டீரியர்ஸ்லாம் பார்த்துடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் சென்னை டு காரைக்குடி எக்ஸ்பிரஸில் தான் போயிருந்தோம். லக்கீலி எங்களுக்கு வந்துட்டு சீட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக அமைஞ்சிருச்சு. நீங்கள் முன்னாடியே ரிசர்வ் பண்ண மறந்துடாதீங்க, ஆனால் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்கிலி ஹோட்டலில் இருக்க மாதிரியான டேபிள் செட்டப் தான் அமைஞ்சிச்சு. பட் எல்லா சீட்ஸுக்குமே கிடையாது. மிச்ச சீட்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஃப்ளைட்டில் இருக்க மாதிரியான ஃபோல்டபிள் டேபிள்ஸ் தான். ப்ளஸ் வந்துட்டு கப் ஹோல்டர், ஆம்ரெஸ்ட்லாம் எங்களுக்கும் இருந்துச்சு. புஷ்பேக் சீட், ஃபுட் ரெஸ்ட் இதெல்லாமே எங்களுக்கும் இருந்துச்சு, ஃபுட் ரெஸ்ட் தவிர. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ட்ரெயின் டேபிள் எப்படி கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கும். நாங்கள் இப்போ லக்கேஜஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆகிட்டோம். ஆனால் ட்ரெயின் ஏறினோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி க்ரீனரிஸ் தான். எனக்கு ஏதோ அதுக்குள்ளே சென்னையை விட்டு வேறு எங்கேயோ போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் சடனாக அப்படியே கிளைமேட்டே வேறு லெவலில் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படியே கருமேகங்கள்லாம் சூழ்ந்து வேறு லெவலில் இருந்துச்சு கிளைமேட்டே. இந்த ட்ரெயினுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுகிட்டே ட்ராவல் பண்ணும்போது செம ஃபீலிங்காக இருக்கும். அப்படியே கொஞ்சம் தூரத்தில் போய்கிட்டே இருக்கும் போது சடனாக ஒரு லேக்கு, அதுக்கு பக்கத்தில் மவுண்டெயின், அப்படியே அந்த ப்ளூ ஸ்கை வியூவே வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. நீங்கள் காரைக்குடி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வியூவெல்லாம் கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. எங்கேயுமே இந்த வியூவெலாம் பார்க்க முடியாது. அண்ட் அதே லேக்கில் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஏதோ கட்டி வச்சுருந்தாங்க. நான் வந்துட்டு இதை மீன் பிடிக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் இதுக்கு வேறு பர்பஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ சிவகங்கை மாவட்டத்தில் ஃபுட், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட வேலு நாச்சியார், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், கணியன் பூங்குன்றனார், வள்ளல் அழகப்ப செட்டியார், கண்ணதாசன் போன்ற பல புகழ்பெற்றவங்க இங்கே வாழ்ந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ பெருமைகளும் அடக்கியது தான் இந்த சிவகங்கை மாவட்டம். 15 மார்ச் 1985 ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் என்னும் சிவகங்கை மாவட்டம்னும் பிரிச்சுட்டாங்க. ஸோ இந்த விருதுநகரையும் சிவகங்கையும் உள்ளடக்கியது தான் ராமநாதபுரம். ஸோ நாங்கள் ட்ரெயின் ஏறுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3:45 PM போல் நாங்கள் ஏறியிருப்போம். ஒரு 11 o'clockலாம் காரைக்குடி ரீச் ஆகிட்டோம். என்ன கேட்டால் இதுதான் பெஸ்ட் டைம் நான் சொல்லுவேன். பிகாஸ் மார்னிங் வியூஸையும் நைட் வியூஸையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம். மார்னிங் அவ்வளோ அழகான வியூஸ் எல்லாம் பார்த்தோம். ராத்திரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக தூரத்தில் தெரிகிற லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போகிறதே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் விருதுநகரில் விறுவிறுன்னு நடந்து போயிட்டுருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு டைலாக் ஞாபகம் வந்துச்சு. அதனால அந்த ஃபுட்டேஜ் ஆட் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பிரிட்ஜு. சொன்னால் நம்பவே முடியாது, ஏன்னா அவ்வளோ லைட்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ட்ரெயின்லேருந்து பார்க்கும் போதே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் காரைக்குடி இந்த டைமில் போனீங்க அப்படின்னா இந்த வியூஸ் எல்லாம் கண்டிப்பாக ரசிச்சுட்டே போங்க. ஸோ நம்ம ஒரு வழியாக காரைக்குடி வந்துட்டோம் கைஸ். ஆமாம், இது காரைக்குடி தான். சாரி, என்னால் வந்துட்டு நைட்டு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குனதுலாம் வந்துட்டு எடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப லேட்டாக தான் வந்தோம். நாங்கள் ரூம் வேறு புக் பண்ணலை. ஸோ ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு ஆட்டோவில் வந்துட்டு 150 கொடுத்து வந்தோம். 150க்கு கம்மியாக எங்களுக்கு எந்த ஆட்டோவுமே கிடைக்கல. அவங்க ரெக்கமெண்ட் பண்ண பிளேஸ் தான் இது, எல்டி லாட்ஜ் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் தங்கியிருந்தோம். ஸோ ரூம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, பட் அவசரத்துக்கு வந்துட்டு எங்களுக்கு கரெக்டான டைமுக்கு கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கு குயிக்காக நான் ரூம் டூர்லாம் காமிச்சிடுறேன். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஹால்வே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால்வே இருக்குது. இதுலேருந்து வியூ வந்துட்டு மெயின் ரோடு தான்.
ஸோ செமையாக இருந்துச்சு. அது நல்லா பெரிய அகலமான ரோடு. இது பார்த்திங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் வந்துட்டு இந்த எல்டி லாட்ஜ் வந்துட்டு இருக்குது. இதுதான் பெட்ரூம். நாங்கள் மொத்தம் 4 பேர் இருந்ததுனால எங்களுக்கு 4 பெட் தேவைப்பட்டுச்சு. ஸோ 4 பெட் இருக்க மாதிரி ரூம்ஸ் தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது 2 பெட் இருக்க மாதிரியும் இருக்குது. அது வந்துட்டு 800 and something. நான் உங்களுக்கு பட்ஜெட் பற்றி தனியான ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த ரூமில் பார்த்திங்க அப்படின்னா 2 பாத்ரூம் இருந்துச்சு. ஓவரால் ரூம் பார்த்திங்க அப்படின்னா ஓகே தான், தங்கலாம், ஒன்றும் அவ்வளோ மோசம்லாம் கிடையாது. பட் நீங்கள் ஹை லெவல் ரூம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். அதில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எல்லாமே சொல்லுறேன். இந்த ரூம்லேயே எங்களுக்கு டிவியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதை தான் காட்டுறேன். இதுதான் தேவர் சிலை. இதை வந்துட்டு இங்கே ஒரு பெரிய லேண்ட்மார்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டோம் காரைக்குடியை சுற்றி பார்க்குறதுக்கு. வாங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சுற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் சில கோயிலுக்கு தான் போகிறதா இருக்கோம். என்னடா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு கோயிலாக சுற்ற போகிறாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. கோயிலுங்கிறது ஒரு ரிலீஜியஸான பிளேஸ் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி பல ஹிஸ்ட்ரி இருக்குது. அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ கோயில் வந்துட்டு, அதுவும் மெயினாக காரைக்குடியில் இருக்க கோவில் எல்லாமே வந்துட்டு அந்த பாறைகளால் செதுக்கப்பட்ட கோயிலாக தான் மோஸ்ட்லி இருக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் வந்துட்டு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படிடா வந்துட்டு இதெல்லாம் இப்படிலாம் கட்டியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த மாடர்ன் டெக்னாலஜிஸ்லாம் இருக்கும்போது நம்மளால் இன்னும் அப்படிப்பட்ட கோயில்கள்லாம் கட்டுறது கஷ்டம். பட் அவங்க அந்த காலத்துலேயே வந்துட்டு இவ்வளோ அழகான கோயிலெலாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நாங்கள் ஃபர்ஸ்ட் போன இடம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ பொன்னழகியம்மன் டெம்பிள் தான். இந்த டெம்பிள் ரொம்ப பெரிய டெம்பிள் சொல்ல முடியாது, பட் ஒரு மாடரேட்டான டெம்பிள். பட் இந்த ஊரில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருவிழா டைம் அப்போ இந்த கோயில் சுற்றி ஃபுல்லாக செம கூட்டமாக இருக்கும், நல்லா கடலாம் வச்சு நல்லா அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பில்லர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ எண்ணெய் ஊற்றி விட்ட மாதிரி இருந்துச்சு அந்த கலர் டெக்ஸ்டர்லாம். பட் கிட்ட போய் தொட்டு பார்த்தா நார்மல் கல் மாதிரி தான் இருந்துச்சு. அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ நம்ம போயிட்டுருக்க பாதை வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பாதையாமா. ஏன்னா வந்துட்டு பழனி போகிறவங்கலாம் வந்துட்டு இந்த ரோட்டில் இருந்து, அதாவது பழனி நடந்தே போவாங்க இல்லையா, அவங்களாம் இந்த ரோட்டில் தான் வந்துட்டு நடந்து போவாங்களாம். ஸோ இந்த ரோடு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நம்ம நெக்ஸ்ட்டு போக போகிறது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி டெம்பிள் தாங்க. நம்ம எல்லாருக்குமே அறுபடை வீடுகள் தெரியும், அதில் ஒன்று தான் இந்த குன்றக்குடி டெம்பிள். இதோட ஹைட் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 56 மீட்டர் இருக்கும். இந்த கோயில் வந்து காரைக்குடியிலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பத்தூர் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது. இந்த கோயிலை வந்துட்டு பாண்டியர்கள் தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போனப்போ இந்த எலிஃபண்ட் வந்துட்டு க்யூட்டாக குளிச்சுட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு முருகன் டெம்பிள். இங்கே என்னென்னா வந்துட்டு ஒரு ஊஞ்சல் சேவா மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது கீழே ஒரு போர்டு வச்சு மோட்டர் வச்சு அதுக்கு மேலே சாமி வச்சு சாமி மூவ் ஆகிட்டுருக்க மாதிரி இருக்கும். இந்த கோவிலோட வடிவமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மயில் ஈஸ்ட் சைடு, அதாவது கிழக்கு பக்கம் வந்துட்டு பார்த்துட்ருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த கோயிலில் சுமார் 100க்கும் மேற்பட்ட படிக்கட்டுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு படிக்கட்டுலேயும் இந்த மாதிரி வந்துட்டு எதோ வந்துட்டு அந்த அச்சுக்கள்லாம் பதிச்சிருக்கு. எல்லா படிக்கட்டுமே அப்படியே கல்லுலேயே வந்துட்டு அப்படியே செதுக்கி வந்துட்டு ஒவ்வொரு படிக்கட்டையும் வந்துட்டு செஞ்சுருக்காங்க. இந்த குன்றக்குடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கதையே இருக்கான். அந்த காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பயங்கரமாக சண்டை நடந்துருந்துச்சான். அப்போ தேவர்களை அழிக்க அசுரர்கள் லார்ட் முருகாவோட வெஹிக்கல், அதாவது வாகனமான மயில் கிட்ட போயிட்டு அன்னப்பறவை பிரம்மனோட வெஹிக்கலும் கருடன் லார்ட் விஷ்ணுவோட வெஹிக்கலும் உன்னை விட வேகமாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதை கேட்ட மயில் என்ன பண்ணியிருக்கோம், பயங்கரமாக கோவப்பட்டிருக்கோம். அப்படி கோவப்பட்ட மயில் உடனே என்ன பண்ணுச்சு அப்படின்னா அன்னப்பறவையையும் கருடனையும் முழுகிடுச்சான். இது தெரிஞ்சுக்கிட்டு பிரம்மனும் விஷ்ணுவும் உடனே முருகர்கிட்ட போயிட்டு எப்படியாவது அவங்களோட வாகனத்தை மீட்டு தர சொன்னாங்களாம். முருகர் மயிலிடமிருந்து அவங்க 2 பேரோட வாகனத்தையும் மீட்டு கொடுத்துட்டு மயில் செஞ்சது தப்பு, அதனால் அதுக்கு ஒரு சாபம் விட்டாங்களாம். அதாவது அந்த மயில் கல்லாக மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த மயில் என்ன பண்ணுச்சான், குன்றக்குடியில் போயிட்டு ஒரு மயில் போன்ற வடிவமுள்ள மலையாக மாறி தவம் இருந்துச்சான். இப்படி தான் மயில் தன்னுடைய சாபத்திலேருந்து விடுதலை பெற்று முருகப்பெருமானையும் அங்கே எழுந்தருள வச்சுச்சான்.
மற்ற இடங்களை பற்றியும் பட்ஜெட் பற்றியும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை மறக்காமல் பார்த்துருங்க. என்னோட வீடியோ வந்துட்டோம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலோட லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூவிஸ் எக்ஸ்டாட்டிக் டைரிஸ் என்ற இன்ஸ்டாகிராம் ஹேண்டலில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் இப்போ வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறேன் இல்லை பண்ணிட்டேன் அப்படிங்கிற அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த இன்ஸ்டாகிராம் ஹேண்டலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். Bye guys.